பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழா. எனவே ஓரிரு காரியங்களை தலைமை உரையாக நான் சொல்லி அடுத்த நிகழ்வுக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று சொல்லி விரும்புகின்றேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினை நான் சிந்தனைக்காக தெரிந்து கொண்டேன். எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 7வது வசனம் பொது மொழிபெயர்ப்பு அடிப்படையில் நான் படிக்கின்றேன். செலோபுகாத்தின் புதல்வியர் கேட்பது சரியே, அவர்கள் தந்தையின் சகோதரரிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்கச் செய். அன்புமிக்கவர்களே, இந்த திருமறை பகுதியை முதல் வசனத்திலிருந்து நாம் படித்து பார்க்கின்ற பொழுது செலோப்பியாத் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதருடைய பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து நாம் படிக்கின்றோம். யோசேப்பின் மகன் மனாசே, இந்த குடும்பங்களை சார்ந்த ஏபேர் என்று சொல்லுகின்ற மனிதருடைய மகன் செலோப்பியாத். இவருக்கு 5 பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள். இந்த 5 பெண் பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே எதிர்நீச்சல் போடுகின்ற ஒரு நிகழ்வு தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர்கள் எதிர்நீச்சல் போட்டு தங்களுடைய உரிமையினை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சி இங்கு குறிப்பிடப்படுகின்றது. 5 பெண் பிள்ளைகள் மக்லால், நோவாள், ஒக்லால், மில்கால், திர்சால். இவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்றார்கள். என்ன உரிமை? அந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு ஆண் வாரிசு இல்லை என்று சொன்னால் அந்த சொத்திலே பங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படாது. பெண்களுக்கு, பெண் வாரிசுகளுக்கு சொத்திலே பங்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தந்தை இறந்து போன சூழலிலே தங்களுடைய சொத்திலே தந்தைக்கு வர வேண்டிய பங்கை தங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி போராடுகின்ற ஒரு தன்மை தான் இங்கு குறிப்பிடப்படுகிறது. நாமும் இன்று பல நிலைகளில் போராடுகின்றோம் இல்லையா? போராட்டம் இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் சில வேளையில் தேவையற்ற காரியத்திற்கும் போராடுகின்றோம். ஆனால் இங்கே இந்த 5 பெண் பிள்ளைகள் 5 பேரும் அவர்கள் போராடி வெற்றியினை கண்டுகொள்ளுகின்றார்கள். 2 குணநலன்கள் இங்கு சுட்டிக்காட்ட முயற்சிக்கின்றேன். முதலாவதாக இந்த 5 பெண்களிடத்திலும் ஒற்றுமை இருந்தது. 1, 2 ஆகிய வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இந்த 5 பேரும் ஒற்றுமையாக இணைந்து வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனக்கு உனக்கு என்று சொல்லி போட்டி போடவில்லை. இங்கே இவர்கள் ஒற்றுமையோடு செயல்படுகின்றார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த வார்த்தைக்கு இணங்க இவர்கள் ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுகின்றார்கள். இணைந்து மோசையிடத்திலே செல்லுகின்றார்கள். இணைந்து போராடுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி என்பதை சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக சொல்வார்கள், பெண்கள் கூடுகின்ற இடத்திலே ஒற்றுமை இருக்காது என்று சொல்வார்கள் இல்லையா? அதுக்காக உங்களை குறைத்து சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் உண்மையை தான் சொல்லுகிறேன். பல நிலைகளிலே நன்றாக இருக்கின்ற குடும்பங்களிலே நன்றாக இருப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு அந்த குடும்பங்கள் 2ஆக பிரிந்து விடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது இல்லையா? அது ஏங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துடுங்க. உங்கள்கிட்ட ஒற்றுமை இருக்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஒரு சங்க அங்கத்தினர்களாக இணைந்து இருக்கின்ற பொழுது நாம் ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கின்ற இடத்திலே நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். கடவுள் இன்று நம்மோடு பேசுகின்றார். ஒற்றுமை உணர்வு நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இங்கே இந்த 5 பெண் பிள்ளைகள் 5 பேரும் இணைந்து ஒற்றுமையோடு செயல்பட்டார்கள். யாரை சதிச்சு நம்ம இந்த சொத்தை வாங்கிடலாம் அப்படின்னு யாரும் நினைக்கல. 5 பேரும் ஒற்றுமையோடு தன்னுடைய தந்தைக்கு வருகின்ற சொத்தின் பங்கு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி மோசேயிடத்திலே சென்று முறையிடுகின்றார்கள். அதனால் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அந்த சுதந்திரத்தினை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி
திருமுறையிலே நாம் படித்து அறிந்து கொள்ளுகின்றோம். நம்முடைய வாழ்விலும் ஒற்றுமையோடு நாம் செயல்படுவோம். ஒற்றுமையோடு செயல்பட்டு நாம் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களை செய்வோம். அவ்விதமாக செயல்படுவதன் வழியாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக முயற்சி செய்கின்றார்கள். முயற்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இங்கே இந்த காலகட்டத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, அதை சற்று ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது, பெண்கள் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலகட்டம். திருமறையெல்லாம் படிக்கின்ற பொழுது பல நிலைகளில் பெண்களுடைய பெயர்கள் அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை இல்லையா? பெண்களுடைய பெயர்கள் அதிகமாக இல்லை. ஏனென்று சொன்னால் பெண்கள் சமுதாயத்திலே இரண்டாம் தரமாக கீழ்த்தரமாக மதிக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். அப்படிப்பட்ட சூழலிலே பெண்கள் பேசக்கூடாது, சின்ன பிள்ளைகளும் பெண்களும் பேசக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சூழலிலே 5 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு செல்லுகின்றார்கள். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பெண்கள் செல்லக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த சூழல்களிலே தடைகளை எல்லாம் தாண்டி முயற்சி செய்கின்றார்கள். என்ன முயற்சி செய்கின்றார்கள்? 5 பேரும் இணைந்து கூடார வாசலில் சென்று மோசே, ஆசாரியர்கள், பிரபுகள் இவர்களெல்லாம் இருக்கின்ற இடங்கள் சென்று தங்களுடைய வழக்கை, தங்களுடைய குறையை அங்கு எடுத்து சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய தந்தைக்கு நாங்கள் 5 பெண் பிள்ளைகள். நம்முடைய வழக்கத்தின்படி தந்தை இறந்துவிட்ட பின்பு அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டார்கள்? சொத்து கொடுக்க மாட்டார்கள். ஆனால் என்னுடைய தந்தை எந்த மோசமான கூட்டத்திலும் சேர்ந்தவர் அல்ல. அவர் செய்த தவறினாலே மரித்து போய்விட்டார். அவர் மரித்து போய்விட்டார் என்பதற்காக எங்களுக்கு வரவேண்டிய உரிமை சொத்தை தராமல் இருக்கக்கூடாது, நிச்சயமாய் தந்தாக வேண்டும் என்று சொல்லி முயற்சியோடு அங்கு வேண்டுகின்றார்கள். மோசே சொல்லுகின்றார், நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான் நாம் படிக்க கேட்டோம் 7வது வசனத்தில். இவர்களுக்கு அந்த உரிமை சொத்தை கிடைக்க செய் என்று சொல்லி சொல்லுகின்றார். யோசுவா 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கின்ற பொழுது அந்த உரிமையினை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லி சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய்கின்றோமா? சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படும். பல நிலைகளிலே பல செயல்களை செய்ய சொல்லுகின்ற பொழுது என்னால் முடியாது, இது என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி ஒதுங்கி ஓடிவிடுகின்றோம் இல்லையா? அப்படிதானே? அப்படி அல்ல, செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற உறுதிப்பாட்டோடு இணைந்து செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். படிக்கின்ற பிள்ளைகள் கூட சில நேரத்தில் எனக்கு இந்த பாடம் வராது, இந்த கணக்கு எனக்கு வராது, இந்த ஆங்கிலம் எனக்கு வராது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்து விடுவார். சிலர் வந்து பெரிய கேள்விகளை படிக்கிறதுக்கு மடிச்சென்ன ஒதுக்கி வைத்து விடுவார்கள். எனக்கு இது வராது, எனக்கு இது வேண்டாம் அப்படி என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்படி அல்ல, முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு உண்டு என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே செலோப்பியாத் என்பவருடைய 5 பெண் பிள்ளைகள், இவர்கள் 5 பேரும் தங்களுடைய வாழ்விலே ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுகின்றார்கள். தங்கள் வாழ்விலே அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இந்த நிலையிலே நாமும் முன்னேறி செல்வதற்கு இறைவனாலே அழைக்கப்படுகின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது பெண்கள் மட்டுமல்ல, இதில் கூடி வந்திருக்கின்ற ஆண்களும் தங்கள் வாழ்விலே ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற நல்ல பண்போடு, அதோடு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற நல்ல சிந்தையோடு இணைந்து செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம் அனைவருடைய வாழ்விலும் நிறைவான நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்வுகளுக்கு கடந்து செல்ல இருக்கின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பல்சுவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக பல பயிற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். பல பிரயாசங்கள் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. இருப்பினும் அவர்கள் தங்களுடைய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவார்கள் என்று சொல்ல நம்பிக்கை உண்டு. கடந்த ஆண்டிலே அவர்களுடைய நிகழ்வு மிக மிக மெச்சப்படுகின்ற ஒன்றாக இருந்தது. இந்த ஆண்டிலும் அதைவிட சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுகின்ற எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் உண்டு. ஆனால் வந்திருக்கின்ற எண்ணிக்கை தான் சற்று நமக்கு மனமடிவை கொடுத்தாலும் நாம் பயப்பட வேண்டாம்.
நாம் நம்முடைய நிகழ்வுக்கு நாம் கடந்து செல்வோம். நம்முடைய நிகழ்வுகளை நாம் கடவுளுக்கு பயந்து நாம் நிகழ்த்தி காட்டுவோம். நிச்சயமாக இந்த கூடுகை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. தொடர்வது முதலில் பெண்களுக்கு சங்கத்தின் அங்கத்தினர்கள் சிறப்பு பாடல். உத்தமனை பாராய், மெய் பக்தர்கள் போற்றும் சீலனாம் இயேசு பாலகனை பாராய், பெத்லகேம் ஊரின் சத்திரத்தில் ஓர் உத்தமனை பாராய், மானிடர்க்காக மாநிலம் வந்த மாபரனை பாராய், உயர்வானுலகில் நம்மை சேர்த்திட வந்த தாழ்மையின் கோலம் பாராய், பெத்லகேம் ஊரின் சத்திரத்தில் ஓர் உத்தமனை பாராய், நித்திய ஜீவனை புத்திரர் களித்திடும் நிர்மலனை பாராய், தூய சத்திய போதனை நித்தமும் ஊட்டிடும் சுந்தரனை பாராய், பெத்லகேம் ஊரின் சத்திரத்தில் ஓர் உத்தமனை பாராய், அன்புடன் ஈன பாவியை மீட்கும் ஆண்டவரை பாராய், நம் இன்னல்கள் போக்கி இடர்களை தீர்க்கும் உன்னதனை பாராய், பெத்லகேம் ஊரின் சத்திரத்தில் ஓர் உத்தமனை பாராய், நற்செய்தியை நீரும் நவிந்திட வல்ல தற்பரனை பாராய், உயர்புத சுகங்கள் அளித்திடும் தூய இயேசுவையே பாராய், பெத்லகேம் ஊரின் சத்திரத்தில் ஓர் உத்தமனை பாராய், மெய் பக்தர்கள் போற்றும் சீலனாம் இயேசு பாலகனை பாராய், பெத்லகேம் ஊரின் சத்திரத்தில் ஓர் உத்தமனை பாராய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழாவில் சிறப்பு நிகழ்வாக இந்த இசைவெளி செய்தியை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நம் திருச்சபையின் போதகர், முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் பயிற்சி போதகர், சபைக்குழு உறுப்பினர்கள், இறை மக்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கிறோம். இறைவன் தாமே நம்மோடு பேசும்படியாகவும் இந்த நிகழ்வின் முழு பொறுப்பையும் அவரே எடுத்துக்கொள்ளும்படியாகவும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தந்தையே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழாவிலே இதுவரை பாதுகாத்த உமக்கு நன்றி. இப்போதும் சிறப்பு நிகழ்வாகிய இசைவெளி செய்தியில் திருமறை சுட்டிக்காட்டும் இறைவாக்கினர் ஒருவரின் வாழ்வு குறித்து தியானிக்க விளைகின்றோம். எங்களை பயன்படுத்தும் குற்றங்கள் குறைகளை தயவாக பொறுத்தருளும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல தந்தையே, ஆமேன். சர்வலோகாதிப நமஸ்காரம்.
ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருபியடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருபியடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். இந்த நாளிலே திருமறை சுட்டிக்காட்டும் இறைவாக்குனர் ஒருவரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த இறைவாக்குனர் யார் தெரியுமா? அவன் பெயர் யோனா. சொல்லாமல் போனான். தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். தேவ சித்தத்திற்கு விலகி போனான். தனிமையாக தூங்க போனான். நினிவே தன்னை மறந்து போனான். தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். நினிவே தன்னை மறந்து போனான். தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். கர்த்தர் கடலுக்கு அதிகாரி. பெருங்காற்றுக்கு கட்டளையிட்டார். இடரல் நீங்க யோனாவை எடுத்து கடலில் எறிந்தனரே. நினிவே தன்னை மறந்து போனான். தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். நினிவே தன்னை மறந்து போனான். தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். கர்த்தர் கடலுக்கு அதிகாரி. கடலில் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தரின் சித்தப்படி செய்திடவே மீனும் யோனாவை விழுங்கியதே. நினிவே தன்னை மறந்து போனான். தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். நினிவே தன்னை மறந்து போனான். தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். யோனா மனம் மாறி திருந்தினார். யோனாவை கரையில் சேர்ப்பதற்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீனும் யோனாவை கக்கியதே. நினிவே தன்னை மறந்து போனான். தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். நினிவே தன்னை மறந்து போனான். தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். இந்த யோனா யார் தெரியுமா? அமிதா என்பவரின் மகன். நினிவே மாநகர மக்கள் நெறி கட்டவராய் வாழ்ந்து பாவசேற்றிலே உழன்று கொண்டிருந்தனர். ஆகவே அந்நகருக்கு அழிவு வரப்போகுது என்று அறிவிக்க கடவுள் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் இந்த யோனா. இந்த யோனாவை கடவுள் அழைக்கின்றார். தீர்க்கன் யோனாவே உடனே நினிவேக்கு போ. அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு. அவர்கள் மனம் மாறட்டும். தீர்க்கன் யோனாவே உடனே நினிவேக்கு போ. அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு.
புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போ. அங்கு அவர்கள் செய்கின்ற தீமைகள் என் கண் முன்னே வந்து குவிகின்றன. எனவே அழிவு வரப்போகின்றது என்று அங்குள்ள மக்களுக்கு சொல்லு என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். யோனாவோ ஆண்டவரிடத்திலிருந்து தப்பி ஓட எண்ணினார். ஏன் தெரியுமா? நினிவேக்கு செல்ல வேண்டுமென்றால் பல மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டும். எனவே நினிவே நகரம் போக மனமற்றவனாய் ஆண்டவரிடமிருந்து தப்பித்து கொள்ள முயற்சித்தான். இந்த நேரத்தில் தான் என்ன செய்வது என்று யோசித்த யோனா யோப்பா பட்டணம் செல்கிறார். அங்கே துறைமுகத்தில் கண்ட காட்சி என்ன தெரியுமா? கப்பலே புறப்பட போகுது, தர்ஷீசுக்கு புறப்பட போகுது, உடனே எல்லோரும் ஏறுங்க, கப்பலே புறப்பட போகுது, கப்பலே புறப்பட போகுது, உடனே எல்லோரும் ஏறுங்க, கப்பலே புறப்பட போகுது, உடனே எல்லோரும் ஏறுங்க. ஆகா பெரிய கப்பலே, ஆகா சொகுசு கப்பலே, ஆகா புறப்பட தயாராகுது, ஆகா பெரிய கப்பலே, ஆகா சொகுசு கப்பலே, ஆகா புறப்பட தயாராகுது. தர்ஷீசுக்கு புறப்பட தயாராக நின்ற கப்பலில் ஏறி ஆண்டவரிடமிருந்து தப்பித்து கொள்ள தர்ஷீசு செல்ல முயற்சித்தார். இன்று நாம் ஆண்டவரிடமிருந்து தப்பித்து கொள்ள பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள மறுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்க மறுக்கிறோம், பல்வேறு நிலைகளில் மோசேயைப் போல சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். இதை போலதான் யோனாவும் ஆண்டவரிடமிருந்து தப்பித்து கொள்ள கடமையை அல்ல தட்டி தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினான். உடன் சென்றவர்களின் பயணம் இவ்விதமாக அமைந்தது. பெரிய கப்பல் புறப்படுதே, எல்லோரும் கொண்டாடுவோம், நடனமாடி பாட்டு பாடுவோம். பெரிய கப்பல் புறப்படுதே, எல்லோரும் கொண்டாடுவோம், நடனமாடி பாட்டு பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், பயணத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம், 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 பயணத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஆனால் இத்தகைய சந்தோஷத்தை விரும்பாத யோனா மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க விரும்பினான். கடலில் பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கப்பலின் அடித்தட்டில் சென்று தூங்க ஆரம்பித்தான். இன்று நாமும் அப்படித்தான் ஆலய தொழுகைக்கு வருகிறோம், என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பேசி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை கூறும்போது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் போதகர் மிகவும் கண்டிப்பானவர். ஆலய தொழுகை நடக்கும்போது யாரும் பேசக்கூடாது, பேசுவதை கண்டால் உடனடியாக பெயரை சொல்லிவிடுவார் அல்லது துணியின் நிறத்தை சொல்லிவிடுவார். அன்று ஒரு நாள் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது தங்கவடிவு என்பவர் பட்டு சேலை உடுத்திக்கொண்டு ஆலயம் வந்தார். கனகா என்பவர் பயபக்தியோடு தங்கவடிவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். தொழுகை தொடங்கிவிட்டது. கனகாவுக்கு ஒரே ஆசை, தங்கவடிவு கட்டியிருக்கும் பட்டு சேலை அழகாக இருக்கிறது, எந்த கடையில் வாங்கியிருப்பார், என்ன விலை இருக்கும் என்பதை கேட்க வேண்டும். ஆனால் எப்படி கேட்பது? போதகர் மீது பயம், திட்டுவிடுவாரோ என்ற ஆதங்கத்தில் இருக்கின்ற பொழுது கீர்த்தனை 303 இயேசுவே கிருபாசன பதியே என்ற பாடலை பாடுவோம் என்று போதகர் சொல்ல பாடலும் தொடங்கியது. இந்த கனகா அக்காவும் பாடலை கூடவே சேர்ந்து பாட ஆரம்பித்தார். தங்க
வடியாலை பட்டு சேலை என்ன விலை? இந்த கனகா கேட்டேன் சொல்லு, தங்க வடியாலை பட்டு சேலை என்ன விலை? இந்த சேலை எங்கிருந்து வாங்கினாய் என்பதை நீ சீக்கிரமாய் என்னிடம் சொல்லிடுவாயே. இந்த சேலை எங்கிருந்து வாங்கினாய் என்பதை நீ சீக்கிரமாய் என்னிடம் சொல்லிடுவாயே. இதை போல நானும் ஒரு சேலை வாங்க வேண்டுமே, அந்த கடை எது என்று சொல்லிடுவாயே. நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்று சிந்திப்போம். தர்ஷீஷை நோக்கிய பயணம் இனிதாக அமைந்து கொண்டிருக்க, மக்கள் மகிழ்ச்சி கடலில் பயணம் செய்து கொண்டிருக்க, கடல் அலையோ இறைய ஆரம்பித்தது. கடுங்காற்று, பெருங்கொந்தளிப்பு இவைகளால் கப்பல் ஆடத் தொடங்கியது. கப்பல் உடையுமோ என்ற பயத்தில் மக்கள் அலறத் தொடங்கினார்கள். கப்பலில் இருக்கும் சுமையை குறைப்பதற்கு தங்களுடைய பொருட்களை எல்லாம் கடலிலே எறிந்தார்கள். இந்த சூழலை சற்று மனக்கண் முன் நாம் கொண்டு வருவோம். 2017ஆம் ஆண்டில் ஓகி புயல் ஓங்கி வீசியது. அப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது? நம் கண்முன்னே ஆசை ஆசையாய் நட்ட மரங்கள் காற்றினால் சாய்ந்தது. அப்போது நம்முடைய மனநிலை என்ன? அதே போன்ற நிலையை தான் அந்த மக்களும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த இக்கட்டான நிலையில் ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள்? அவரவர் கடவுளை நோக்கி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், காற்றும் பலமாக அடிக்கிறதே, கப்பல் உடையும் தருணத்தில் நாங்கள் மடிந்து போக போறோம். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், காற்றும் பலமாக அடிக்கிறதே, கப்பல் உடையும் தருணத்தில் நாங்கள் மடிந்து போக போறோம். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், காற்றும் பலமாக அடிக்கிறதே. ஆனால் யோனாவு ஒன்றும் அறியாமல் கற்பனை கனவில் தூங்கிக் கொண்டிருந்தாள். கற்பனை என்கிற போது ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு பாட்டி தயிர் வியாபாரம் செய்து வந்தார். ஒரு நாள் வியாபாரம் செய்த களைப்பில் மரத்தடியில் வந்து பானையை கால் அருகில் வைத்திருந்த பாட்டி கற்பனை கனவு ஒன்று கண்டார். எப்படி என்றால், தயிர் விற்று கோழி வாங்குவேன், அது முட்டையிட அடை வைப்பேன். தயிர் விற்று கோழி வாங்குவேன், அது முட்டையிட அடை வைப்பேன். கோழி விற்று ஆடு வாங்குவேன், ஆடு விற்று மாடு வாங்குவேன். கோழி விற்று ஆடு வாங்குவேன், ஆடு விற்று மாடு வாங்குவேன். மாடு விற்று வீடு கட்டுவேன், பெரிய கட்டில் போட்டு அதில் தூங்குவேன். மாடு விற்று வீடு கட்டுவேன், பெரிய கட்டில் போட்டு அதில் தூங்குவேன். இந்த கற்பனை கனவில் இருந்த பாட்டி சந்தோஷத்தில் தயிர் பானையை காலால் எட்டி உதைக்க தயிர் பானையும் உடைந்து போனது. இன்று நமது கற்பனையும் இப்படித்தான் இருக்கிறது. இங்கு யோனா உறங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் யோனாவை தட்டி எழுப்பி, நாம் சாக போகிறோம், உன்னுடைய கடவுளை நோக்கி கூப்பிடு, ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாமும் அழிந்து போகாதிருப்போம் என்று கூறினார். கப்பலில் இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, என்ன தெரியுமா? சீட்டு நாமும் போட்டு பார்ப்போம், யார் மூலம் தீங்கு வந்தது என்று எல்லார் பெயரும் எழுதி போட்டு பார்ப்போம், யார் பெயர் வரும்
சீட்டு போட்டு பார்ப்போம், இந்த தீங்கு யாரால் வந்தது, சீட்டில் யார் பெயர் வருகிறது என்று பார்ப்போம் என்று சொல்ல சீட்டு போட்டதில் யோனாவின் பெயர் வந்தது. கப்பலில் இருந்தவர்கள் யோனாவை பார்த்து, இப்பொழுது சொல், இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது, ஏன் வந்தது, உன் வேலை என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் நாடு எது, உன் இனம் எது என்று கேட்டார்கள். நான் ஒரு எபிரேயன், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த ஆண்டவர் விண்ணக கடவுளை வழிபடுபவன் நான். நான் ஒரு எபிரேயன், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த ஆண்டவர் விண்ணக கடவுள் வழிபடுபவன் நான். நினைவுக்கு செல்லாமல் தப்பி ஓடி வந்தேனே, நினைவுக்கு செல்லாமல் தப்பி ஓடி வந்தேனே. நான் உயிருள்ள ஆண்டவரை வழிபடுவன், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு செல்ல வேண்டிய நான் தர்ஷீஷுக்கு ஓடி வந்தேன் என்று கூற கப்பலில் இருந்த பயணிகளும் பயந்து நடுங்கினார்கள். ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடல் கொந்தளிப்பு அதிகமாகி கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அன்புள்ள யோனாவே, கடல் கொந்தளிப்பு அதிகம் அதிகமே, அன்புள்ள யோனாவே, கடல் கொந்தளிப்பு அதிகம் அதிகமே, பயமாக உள்ளது நாங்கள் இப்போது என்ன செய்யணும், பயமாக உள்ளது நாங்கள் இப்போது என்ன செய்யணும். யோனாவே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பதட்டத்தோடு கேட்க, அதற்கு பதிலாக என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள், கொந்தளி படங்குமே, என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள், கொந்தளி படங்குமே, கடலில் போட்டால் ஆபத்து நீங்கிடும், பிரச்சனை தீர்ந்து விடும், கடலில் போட்டால் ஆபத்து நீங்கிடும், பிரச்சனை தீர்ந்து விடும். என் நிமித்தம்தான் இந்த பெரிய கொந்தளிப்பு வந்தது என்பதை நான் அறிவேன், எனவே என்னை தூக்கி கடலில் போடுங்கள் என்று கூற மக்கள் எல்லாம், ஆண்டவரே, இந்த மனிதருடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம், குற்றமில்லாத ஒருவரை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம், ஆண்டவரே, உமது விருப்பத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறோம் என்று மன்றாடி யோனாவை கடலில் தூக்கி எறிந்தனர். கடலின் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கேட்டு பயணிகள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள், பலி செலுத்தினார்கள், பொருத்தனையும் செய்து கொண்டார்கள். கடலில் வீசப்பட்ட யோனாவை பெரிய மீன் ஒன்று விழுங்கியது. 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே யோனா கஷ்டப்பட்டார். அந்த மீன் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தீர்க்கன் யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தாங்க. என்ன காரணம்? தீர்க்கன் யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தாங்க. என்ன காரணம்? கீழ்ப்படியாமை, 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 கீழ்ப்படி
கீழ்ப்படியாமையினால் பல பிரச்சனைகள். புதிய ஏற்பாட்டில் இளைய மகன் தந்தைக்கு கீழ்ப்படியாததால் அவனுக்கும் கஷ்டம், தந்தைக்கும் கஷ்டம். தொடக்க கால பெற்றோர் கடவுளுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் மனுக்குலத்திற்கே கஷ்டம். ஏன் நம்முடைய கீழ்ப்படியாமை இயேசு கிறிஸ்துவையே பலியாக்கியது. இங்கே யோனாவின் கீழ்ப்படியாமை கப்பலில் இருந்த மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது, யோனாவுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. அத்துடன் கடவுளின் படைப்பாகிய மீனுக்கே கஷ்டத்தை கொடுத்தது. இன்று நாம் கீழ்ப்படியாமல் கடவுளை நோக செய்திருக்கிறோம் என்றால் மனம் திரும்புவோம். யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி வேண்டினான். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம் வார்த்தை விட்டு பின்வாங்கி போனேன், உம் வார்த்தை விட்டு பின்வாங்கி போனேன். என்னை மன்னியும் கடவுளே, என்னை விடுவியும் கடவுளே, என்னை மன்னியும் கடவுளே, என்னை விடுவியும் கடவுளே. ஐயா, நான் உம் சமூகத்தை விட்டு ஓடியது தவறுதான். உம் சமூகத்திற்கு செவி சாய்த்து இருக்க வேண்டும். நானும் உம் சமூகத்தை விட்டு ஓடி சென்றேன். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளும் என்று யோனாவின் கூக்குரல் சத்தத்தை கேட்ட தேவன் யோனாவை பார்த்து, உன் விண்ணப்பத்தின் சத்தம் கேட்டேன், உன்னை நானும் தெரிந்தெடுத்தேன், நினிவே மக்களை நல்வழிப்படுத்த நீ கலங்கிட வேண்டாமே, உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே, உன் விண்ணப்பத்தின் சத்தம் கேட்டேன், உன்னை நானும் தெரிந்தெடுத்தேன், நினிவே மக்களை நல்வழிப்படுத்த நீ கலங்கிட வேண்டாமே, உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. மீனுக்கு கடவுள் கட்டளையிட அந்த மீன் யோனாவை கரையில் கக்கிவிட்டது. விடுதலை பெற்ற யோனா மகிழ்ந்தார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. மனம் மாறி எழுந்து சென்ற யோனா நினிவேக்கு சென்று அவர்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார். மனம் மாறிய நினிவே மக்களும் கடவுளுடைய கோபத்திலிருந்து தப்பித்து கொண்டார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, யோனாவை போல பல்வேறு சூழல்களுடைய கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டும் எச்சரிப்புகளை கேட்டும் கடவுளின் சத்தத்திற்கு செவிமடுக்காமல் பின்வாங்கி போனோம். கடவுளுடைய கோபம் நம் மீது சுமராமல் இருக்க சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படி கோபத்திலே அழிந்து விடாமல் தப்பித்து கொள்ள ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம்.
கடவுள் காட்டும் வழியில் நடப்போம். ஆமென். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. அனைத்தும் படைத்தவா உலகனைத்தும் காத்தவா அனைத்தும் படைத்தவா உலகனைத்தும் காத்தவா இணையில்லா பிதாவு மக்கு மங்களம் சதா இணையில்லா பிதாவு மக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. கீழ்ப்படிதலே வாழ்க்கையின் முதல் படி. வாழ்க்கை அது நமக்கு ஒரு பாடம். அழகாக இசை வழி நற்செய்தி மூலமாக செய்தி சொன்ன பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது மாசிலாமணி ஐயர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு திருமதி ரஞ்சினி அவர்கள் நமக்கு முன்பதாக சமர்ப்பிப்பார்கள். அருள் திரு மாசிலாமணி ஐயருடைய வாழ்க்கை வரலாறு. மதுரை மாவட்டத்தில் உள்ள சிலுக்குவார்பட்டி என்னும் கிராமத்தில் அருள் திரு மாசிலாமணி என்பவர் 1858ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது பாட்டனார் ஆங்கிலேயர்களது படையில் சிப்பாயாக பணிபுரிந்தவர். மாசிலாமணியின் தந்தை பெயர் வேதமுத்து. இவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர். இவர் பல்வேறு காரணங்களுக்காக சீர்திருத்த சபை கிறிஸ்தவராக மாறினார். இதனால் கத்தோலிக்கர்கள் பல துன்பங்களை வேதமுத்துவுக்கு கொடுத்தனர். இவர் ஆசிரியராகவும் நாட்டு மருத்துவராகவும் நிலக்கோட்டையிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் பணியாற்றி வந்தார். வேதமுத்துவுக்கு 4 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளுமாக மொத்தம் 6 பிள்ளைகள் இருந்தனர். இவர்களில் மூத்த மகன்தான் மாசிலாமணி என்பவர். தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க ஆண்மக்கள் 4வரும் திருச்சபை போதகர்களாக பணியாற்றினர். மாசிலாமணி என்பவர் 1890ஆம் ஆண்டு திருக்கோவில் ஊரில் உள்ள சிலோவாமில் இறைப்பணி ஆற்றி வந்த மிஷனரிகளுக்கு உதவியாக இருந்ததுடன் அவ்விடங்களில் இறைப்பணியும் ஆற்றி வந்தார். இக்காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்துவை துதித்து பாட கீர்த்தனை பாடல்களை இயற்றினார். மாசிலாமணி ஐயர் திருப்புவனம் என்ற சிற்றூரின் போதகராக பணியாற்றிய நாட்களில் ஆண்டவரின் புகழை அனைவரும் அறியும் வண்ணம் அவரை போற்றி பாட திருச்சபை ஆகிய கன்னியரை அழைப்பதாக தந்தானை துதிப்போமே என்ற கும்மி பாடலை பாடியுள்ளார். சிறந்த வயலின் வித்வானாக விளங்கிய மாசிலாமணி ஐயர் தனது பாடல் மற்றும் இசை தாளந்துகளை நற்செய்தி பணிக்கென முழுவதுமாக அர்ப்பணித்து செயல்பட்டார். ஆகவே நாமும் நம்மை அர்ப்பணிக்கும் விதமாக அனைவரும் எழுந்து நின்று தந்தானை துதிப்போமே என்ற 402வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 402. தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே நன்மை மிக மிக நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே பொய்யார கிறிஸ்தியானே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து பொய்யார கிறிஸ்தியானே ஐயனேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவாயே மகிழ் கொள்ளுவாயே நாமும் ஐயனேசு
துதிப்போமே. தூரம் தீர்ந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி, தூரம் தீர்ந்த சீயோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டியாக்கினது. என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டியாக்கினது. என்னை தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே, உம் அலங்கார கும்மி அடித்து படித்து, சிங்கார கன்னிமாரே, மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும். மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும். தந்தானை துதிப்போமே. திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. இப்பொழுது தனிப்பாடல் டாக்டர் டி மகிழாஜனி அவர்கள். சின்னம் சிறு சுதனே, என்னரும் தவமே, மன்னர் மன்னவனே, உன்னத திருவே. சின்னம் சிறு சுதனே, என்னரும் தவமே, மன்னர் மன்னவனே, உன்னத திருவே. காடுண்டு நரிக்கு குழிகளும் உண்டு, கூடுண்டு பறவைகட்கு, பாடுண்டு உமக்கு மனித குமாரனை, வீடுண்டு உந்தனுக்கு. தாரணி துயர்கள் துன்பங்கள் நீங்க காரணம் நீரானீரோ. கூரவம் வகைகள் பரசுமைகள் தீரமரும் தானீரோ. ஆ சின்னம் சிறு சுதனே, என்னரும் தவமே, மன்னர் மன்னவனே, உன்னத திருவே. அன்பிந்தாய் தந்தை எல்லாம் எனக்கு, உன்னதர் நீர் அல்லவோ. துன்பம் துடைக்க பண்பினை காக்க என் அருள் நீர் அல்லவோ. பாசமாய் வந்தே காசினை மீட்ட நேசமுள்ள இயேசுவே. நீச சிலுவை தொங்க பிறந்த தாசறிந்தாபரமே. ஆ சின்னம் சிறு சுதனே, என்னரும் தவமே, மன்னர் மன்னவனே, உன்ன
அன்புமிக்கவர்களே, தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அங்கத்தினுடைய நாடகம். அதற்கு முன்னதாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 431வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 431. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும் என்கின்ற பாடல் நாம் எழுந்து நின்று பாடும். இந்த பாடல் பாடுகின்ற நாம் காணிக்கை படைப்போம். ஞானப்பாடல் 431. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமா திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழுமளவு நன்மை செய்குவீரே. பாவியேன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழுமளவும் நன்மை செய்குவீரே. இரட்சகா கல்வாரியின் காட்சி கண்டோனாக, பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வீராக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழுமளவும் நன்மை செய்குவீரே. இன்னமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே, பின்பு மோட்சலோகத்தில் என்றும் வாழுவேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழுமளவும் நன்மை செய்குவீரே. அமருங்கள். இப்பொழுது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அங்கத்தினர்கள் வழங்குகின்ற நாடகம் நிகழ்ச்சியானது நடைபெறும். நல்லபடியாக கடவுளை ஒரு வீடு கட்டியாச்சு. ஒரு நல்ல வீடு, பெரிய காம்பவுண்டு எல்லாமே நமக்கு நல்லபடியாக தான் இருக்குது. இனி நமக்கு யாரையும் பார்க்க தேவையில்லை. மாளிகையில் வசதியாக வாழலாம். பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நகையும் செய்து வச்சாச்சு. இனி கவலையே இல்லை. ஐயா தாயே தர்மம் கொடுங்கப்பா, ஐயா தாயே தர்மம் கொடுங்கப்பா. ஐயா தாயே தர்மம் கொடுங்கம்மா. கமலா கமலா, என்ன ஜமம் கூப்பிட்டீங்களா? ஐயா கேட்ட வெளியில தட்டுனது போல இருக்கு, யாருன்னு போய் பாரு. எனக்கு இங்கே எவ்வளவு வேலை இருக்குது. வீடு துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமையல் பண்ணணும்.
இந்த நேரம் பார்த்து யார் வந்திருக்காங்க? சரி எஜமா, அதை நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயா தாயே தர்மம் கொடுங்கம்மா, ஐயா தாயே தர்மம் கொடுங்கம்மா. எஜமா, ஒரு தர்மகாரி தர்மம் எடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? கர்மகாரியா? இங்க எனக்கு வீட்டில் தர்மம் எடுக்க வந்தியா? அம்மா தர்மம் கொடுங்கம்மா, எனக்கு வீட்டில் தர்மம் கொடுங்கம்மா. எனக்கு தர்மம் ஒன்றும் இல்லை. போ போ, போ, எனக்கு வீட்டுக்கு போ. எங்க அங்கே காம்பவுண்டில் யார் வந்தாங்க? கேட்டில் சவுண்டு கேட்டுதே. ஆனந்தி கேட்டில் ஒரு தர்மகாரி வந்திருந்தா, அவளை அடித்து வேறட்டி தள்ளிட்டேன். காலையிலே அப்படித்தான் தட்டெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. என்னங்க மனுஷங்கன்னே தெரியல. இந்த மனுஷன் பேரு அன்புமணியா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன்ட அன்பு இல்லவே இல்லை. இந்த ஊரில் ஒரு மக்களுக்கும் ஒரு நன்மையும் சொன்னது கிடையாது. ஆனால் மணி நிறைய இருக்குது, ஆனால் அன்பே கிடையாது. அந்த அம்மா பேர் ஆனந்தியா. ஆனந்தின்னு பேரை வச்சுட்டு அவங்க முகத்தில் ஒரு ஆனந்தத்தையுமே பார்க்க முடியாது. இப்படியும் பேர் வச்சிருக்காங்களே. என்ன முணுக்கு அம்மா கமலா? நான் ஒன்று முணுமுணுக்கலையே. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் ஒன்றும் முணுமுணுக்கலை, என் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இனி நீங்கள் சாப்பாடு தந்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கு மட்டும் குறவே இல்லை, கரெக்டாக கேட்டு வாங்கிடுவாங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கமலா, நீ ஒரு வீட்டு வேலைக்காரி தானே, உனக்கு சேர தான் கேட்குது. கீழே இருந்து சாப்பிடம்மா. என்ன எஜமா? சரி, நான் கீழே இருந்து சாப்பிடுவேன். நீங்கள் என்ன திட்டம் ஒன்றும் செய்யாதீங்க எஜமா. சரி, கீழே இருந்து சாப்பிடு. என்ன எஜமா, பயங்கர காற்று வீசின மாதிரி இருக்குதே, ஒரே சத்தமா இருக்குது. காற்றா? ஆமா எஜமா, நல்ல காற்று வீசுது. ஐயோ காற்றா? ஆமா, இந்த இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கு நியூஸ்ல சொல்லியிருந்து இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும்னு சொல்லியிருந்து. அப்படியா? ஆமாம், நமக்கு ஓகி புயல் எல்லாம் வந்துல்ல, அதே மாதிரி இன்னைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து கேரளாவை நோக்கி புயல் கரையை கடக்கும்னு சொல்லி அதனால நல்ல காற்றாக இருக்குது. நான் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன். என்ன ஏச்சமா? ஐயோ, காற்றுல எங்க வீடு இடிஞ்சு விழுந்து புயல்ல எல்லாமே அம்மாயா அப்பாயா அழுது கொண்டு இருக்க. அவ என்ன விஷயம்னு பார்த்துட்டு வருவோமா? பாப்பா என்ன அப்பா அம்மா என்னாச்சு? அழுது கொண்டே இருக்கிறீங்க? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? நம்ம மாளிகை எல்லாம் இடிஞ்சு போச்சு மக்களே. ஐயோ, என்ன உருப்படி எல்லாம் போச்சா? எனக்கு செய்த நகையெல்லாம் எங்க போச்சு? என்ன நகையெல்லாம் எங்க? வீடெல்லாம் போச்சு அம்மா. என்ன நகை அம்மா? என் நகை எங்க? என்ன செய்யுங்க? காப்பங்க, கொலுசங்க. ஐயோ, தேடி பாப்பா, மண்ணுக்குள்ள கிடக்கான்னு தேடி மண்ணுக்குள்ள கிடக்கா பாப்பா. ஐயோ, என்ன உருப்படி எல்லாம் போச்சு, என் நகை எல்லாம் போச்சு. ஆனந்தி, ஆனந்தி, பீரோலாச்சா உருப்படி எல்லாம் இருக்குதா பாரு. எச்சு கையால் காக்கா கூட விரட்ட மாட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் புயலும் மழையும் கொண்டு போச்சா போட்டு இவங்களுக்கு இப்படி தான் வரும். என்ன ஆட்டம் போட்டாங்க இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும். இவங்க போட்ட ஆட்டம் இப்போ எல்லாம் போச்சு. எல்லாம் போட்டு யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் இருந்ததுனால எல்லாம் காற்று மழையும் கொண்டு போச்சு. ஒரு தர்மம் கூட தரையில. ஒரு தர்மகாரி வந்து ஒரு தர்மம் கேட்டதுக்கு என்ன யாதுன்னு கூட கேட்கல, அப்படியே அடிச்சு விரட்டிட்டாங்க. அதுதான் எல்லாம் காற்று மழையும் கொண்டு போச்சு.
மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே, ஐயோ வாரி கொள்ளுதே, காப்பு கலசு கமல ஜிமிக்கு எல்லாம் போச்சுதே, காப்பு கலசு கமல ஜிமிக்கு எல்லாம் போச்சுதே, ஐயோ கழுகு நரிகள் பிடுங்கி திங்க காலமாச்சுதே, ஐயோ கழுகு நரிகள் பிடுங்கி திங்க காலமாச்சுதே, மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே, மரணம் வாரி கொள்ளுதே. சாந்தா நல்லா இருக்கேன் சாந்தா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயோ இன்னும் காணலையே, ஆஃபீஸுக்கு போனவங்கள இன்னும் காணலையே, என்ன பண்ணாங்க தெரியலையே, பத்திரமா வர சொல்லிவிட்டனே இன்னும் காணலையே, இன்னும் காணலையே. சாந்தா எப்படி வந்துட்டீங்களா? பத்திரமா வந்துட்டீங்களா? வாங்க. தாகமாக இருக்குதா? தண்ணி குடிக்கீங்களா? இந்தாங்க தண்ணி குடிங்க. எப்படி ஆஃபீஸில் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை, எப்படி போயிட்டு வந்தீங்க, எப்படி வருமானம் எல்லாம் நல்லா கிடச்சிதா? நல்லா கிடச்சிது, நல்லா கிடச்சிது. தாங்க போட்டு பத்திரமா சேர்த்து வைக்கிறேன். தெரியாத பணம்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சிங்களோ? தாங்க நான் கொண்டு தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு வர்றேன். எல்லாத்தையும் பத்திரமா வச்சுட்டேன். வச்சுட்டேன். சரியா? எல்லாம் பத்திரமா வச்சுட்டேன். சரி, பத்திரமா இருக்கு. சரி, ஓகே. சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். பத்திரமா இருந்ததுண்ணா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ணி எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கேன். என்ன விசேஷம்? எல்லாம் நல்லா இருக்கலாங்க. அண்ணன் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. அப்படியா? ஆமாம். ஏதாவது தேவைன்னா தானே உடனே ஓடி வருவீங்க. ஆமாம், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கட்டதுக்கு பணம், அதனால கொஞ்சம் மாறு கேட்கலான்னு வந்தேன். என்கிட்ட பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் என்ன செய்யுது? நான் எங்கேருந்து எடுத்து தர்றது? என்ன மரத்தில் நிற்கிது பணம். நீங்கள் வந்து கேட்ட உடனே உருக்கி கொடுத்து உடனே பிறகு உங்களுக்கு கையில் கொடுத்து தர்றதுக்கு பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. கிடைச்சதானே கேட்டு வந்தது, யாருக்கும் கேட்கறதில்ல. அண்ணன் இல்லாம கேட்க முடியும். இல்லாமல் இருந்தால் எங்கேருந்து எடுத்து தர முடியும்? பணமே இல்லை, பணமும் இல்லை, பொருளும் இல்லை. சரி, சொந்தக்காரன கஷ்டமாக இருக்கும்போது ஒரு உதவி கேட்க கூடாதா? அது கொடுத்து உதவக்கூடாதா? இருந்தால் தான் தர முடியும், இல்லைன்னா எங்கேருந்து எடுத்து தர முடியும்? அப்போ தர மாட்டிய? சரி வச்சுடுங்க. அது ஒரு நாள் எனக்கு தெரியும். பாருங்க. சாந்தா என்னங்க? சாந்தா வந்துட்டீங்களா? வந்துட்டேன். உட்காருங்க. எப்படி சாந்தா சுகமா இருக்கிற? என்ன ஆச்சு? என்ன முகத்துல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதே? உங்க அருமை தங்கச்சி வந்தாங்க, பணம் இருக்கா பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு. நான் எங்கேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் திருப்பி விட்டுட்டேன். நான் முகத்தை ஒரு மாதிரி வச்ச உடனே அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி சோர்வா போயிட்டாங்க. அப்படியா? ஆமாம். அப்புறம் அதுதான் எனக்கு நான் சோகமாக உட்காந்துருக்கேன். சரி, என்ன கஷ்டமா இருக்கும். டீ தாங்க. சரி, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க.
சரி. அப்புறம் என்ன விசேஷம்? என்ன ஆஃபீஸு போக வேண்டிய இருக்குது. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்னா அமைதியாக இருங்க. சரி, யார்ட்டையும் சண்டை போடாத, பேச. சண்டை போட மாட்டேன். சாந்தாக்கா, சாந்தாக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா இருக்குது போல தெரியுதா? சோகமா இருந்த போல இருக்குது. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சோகமும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன். எனக்கு 1,00,000 ரூபா வட்டிக்கு தரணும். நான் வட்டி ஒழுங்காக தந்துடலாம். கஷ்டம்னு சொன்னோன்னே என்னட்டே ஓடி வருவீங்க. சரி, நான் என்ன செய்யறது? பணம் இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன். ஏதோ உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு நான் வச்சிருக்கேன். ஒளிச்சு வச்ச இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நான் எனக்கு 5ஆம் தேதிக்குள்ளே பணம் வட்டி வரணும். மாதம் 5,000 ரூபாய் வட்டி வச்சு தந்துடணும். ஒழுங்காக தரணும், ஏமாற்றக்கூடாது. சரி அக்கா, ஒழுங்காக தந்துடலாம். என்ன? சரி சரி. சாந்தா, என்னங்க வந்துட்டீங்களா? வந்துட்டேன். பத்திரமா வந்தீங்களா? பத்திரமா வந்துட்டேன். இப்போ ஒரு சாயல் ஒரு மாதிரி இருக்குதே முகத்தில். ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உட்காருங்க. தண்ணி ஏதாவது குடிக்கீங்களா? வேண்டாம், தண்ணி வேண்டாம். வேண்டாமா? சரி. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது பார்த்துக்க. எனக்கு ஒரு கஷ்டமாக இல்லை. ஒன்றும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் என்ன விடவும் கொஞ்சம் வித்தியாசம் போல முகத்தில் தெரியுது. அது என்னவா? சரி சரி சரி, ஓகே. பத்திரமா இதை வச்சு அப்படியே கொண்டு வச்சுக்கேண்ணா. சரி, பத்திரமா. சரி சரி. இந்த சிந்து பணம் வாங்கிட்டு போனா 1 மாதம் 10 நாளும் கூட ஆகியாச்சு. இன்னும் பணமும் கொண்டு தரல, வட்டியும் கொண்டு தரல. இல்லை மக்களே, அரவிந்து இங்கே ஓட்டி வாமண்ணே. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம், இங்கே வா மக்களே. சொல்லுங்க அம்மா. இந்த சிந்து பணம் வாங்கிட்டு போனா வட்டியும் தரல, 10 நாள் கூட ஆகியாச்சு. அப்படியா? நீ போய் இந்த பணம் கேட்டுட்டு வா. வாங்கிட்டு வரேன். ஆண்டி, நீங்க வட்டி பணம் ஒன்றும் தர இல்லையா? 1 மாதம் 10 நாள் ஆகியாச்சா? நீங்க வட்டி ரூபா தரணுமா? அம்மாட்ட போய் சொல்லு, 10 நாளையில தாரேன்னு சொல்லுன்னா. அப்படியா? சரி அம்மா, அவங்களுக்கு 10 நாள் கூட டைம் கொடுக்கணுமா? 10 நாள் கழிச்சு. ஏற்கனவே 10 நாள் கூட ஆகியாச்சு, இன்னும் 10 நாள் டைம் கொடுக்கணுமா? என்னம்மா செய்யுது? இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் தந்த பணத்தை எல்லாம் எங்கே எடுத்துட்டோமா? எண்ணி பார்ப்போம், கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்போம். சரியா இருக்கான்னு பார்ப்போம். சரி, எடுத்துட்டு வரேன். ஐயோ ஐயோ, நம்ம சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போச்சு, எல்லாம் செதலுதுன்னு போச்சு. செதலா அரிச்சிட்டு இருக்குது. ஐயோ, இங்க பாருங்க, நம்ம சேர்த்து வச்ச பணம் எல்லாம் செதில் அரிச்சு போச்சு. என்ன பண்ணுது? பத்திரமா தான் வச்சேன். அப்படியா? பத்திரமா தான் வச்சேன். எண்ணி எண்ணி நீங்க தந்தது அப்படியே கொண்டு எண்ணி எண்ணி கொண்டு வச்சுட்டு தான் இருந்தேன். ஐயோ, என்ன செய்யுது? எல்லா பணம் போச்சு. இங்க பாருங்க, எல்லாம் செதில் அரிச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஐயோ, என்ன செய்யுது? எல்லாம் போச்சு. எல்லாரும் கேவலமா திட்டுவாங்க. நம்ம சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு. இங்க பாருங்க, மண்ணா இருக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, மண்ணா இருக்குது எல்லாம். என்ன செய்யுது? நான் பத்திரமா தான் கொண்டு வச்சேன். என்ன ஒண்ணு இது பண்ணாதுங்க, நான் பத்திரமா தான் வச்சேன். இங்க பாருங்க, எல்லாம் மண்ணா இருக்குது. நான் என்ன செய்யுது? என்ன கொடுக்காதனால உள்ள வேதனையோ அதெல்லாம் தெரியல. என்ன பண்ணுது? எல்லாம் மண்ணா போச்சு. இங்க பாருங்க, கொஞ்சம் கவலையா இருக்க மாதிரி இருக்குது பேச்சு. நாங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் சிதறடிச்சு போச்சு அண்ணி. இங்க பாருங்க,
நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் போச்சு, அது எப்படி எல்லாம் மண்ணா இருக்குது. நான் எவ்வளோ கஷ்டத்தோட பிள்ளைகளுக்கு ஒரு பீஸு கட்ட கேட்டப்பறம் நீங்கள் வச்சுட்டு இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு கிடைச்சோம் அந்த பணம்? என்ன செய்யுது என்ன செய்யுது? இந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம். செய்யணும், அது தெரியாம தான் இப்படி தான் போகும். நாங்க கஷ்டத்துல இருக்க நேரத்துல நீ அப்படியே பேச விடாது, சரியா? நாங்களே வருத்தத்துல இருக்க நேரம் இப்படி வேதனோட இருக்க நேரத்துல என்ன செய்யுதுன்னே தெரியல. போனோம் வந்து கையில இருந்த தருவாங்க, நாங்களும் கேட்டுட்டு போனோம். அவங்க தரல வச்சுட்டு அப்புறம் வட்டி கொடுக்கவும் செய்தோம். என்ன செய்யுது எல்லாரும் கேவலமா திட்டுவாங்க. சந்தக்கா ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? நாங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் செதில் அரிச்சு போச்சுமா. அங்க பாரு, எல்லாம் செதில் மண்ணா இருக்குது. இங்க பாருமா. நான் வட்டி வாங்கின பணத்தை கொண்டு வந்தேன், நாங்க வச்சிடுங்க. இப்படியாவது நம்ம யாருக்காவது உதவி செய்திருந்தோம்னா அப்படியாவது நம்ம ஆமா அன்னைக்கு யாருக்காவது உதவி செய்திருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் செதில் அரிக்காது. அதுதான் எல்லாம் செதில் அரிச்சு போச்சு. இங்க பாருங்க. ஐயோ என்ன செய்யுது? நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பணம் எல்லாம் இந்த மாதிரி போச்சே. நான் என்ன பண்ண, நான் பத்திரமா தான் வச்சேன். எல்லாம் போச்சு, என்ன செய்யுது? எல்லாரும் எனக்கு கேவலமா தான் நம்மளை திட்டுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. யாருக்காவது கொடுத்துருக்க வேண்டியது. பணம் தரையிலன்னு சொல்லிட்டு சின்ன ஆட்டமா நீங்க ஆடுனீங்க. பணம் பாதாள வர போகும். வந்து கஷ்டத்தை கேட்கும்போது கூட வச்சுட்டு என்ன பண்ணுது? போதும் போதும், உங்க கிண்டல் எல்லாம் போதும் போதும், நிறுத்துங்க அம்மா நிறுத்துங்க. நாங்க வேதனோட இருக்கிறதுல நீங்க இதை கிண்டல் பண்ணுதுல. பணத்தை தேடி புதைச்சதெல்லாம் பாலாய் போச்சுதே, பணத்தை தேடி புதைச்சதெல்லாம் பாலாய் போச்சுதே. ஐயோ பாட ஏறி கல்லறைக்கு பயணமாச்சுதே, ஐயோ பாட ஏறி கல்லறைக்கு பயணமாச்சுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரணம் வாரிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரணம் வாரிக்கொள்ளுதே. என்ன மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாம்மா, சந்தோஷமா இருக்கோம். நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். அப்படியா? ஆமா. ஏன்னு சொன்னா அக்கால பிஏ எம்ஏ பிஎட் முடிச்சு இப்போ ஒரு டீச்சர் ஆக்கிட்டேன். இனி அவ டீச்சர் வேலை பார்த்து நல்லபடியாக இருப்பாள். அதனால் நல்ல சந்தோஷமாக இருக்குது. உன்னையும் நான் எம்பிபிஎஸ் சீட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன்னு தெரியுமா? எத்தனை பேரை பிடிச்சி எடுத்து எம்பிபிஎஸ் சீட் எடுத்து இப்போ ஒன்று ஒரு டாக்டர் ஆகிட்டேன். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டி தந்தாச்சு. இனி நீ ஹாஸ்பிட்டலில் வச்சு நல்லா நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பெரிய லெவலில் இருந்து நல்ல வசதியாக இருக்கணும். அப்போ நான் நல்ல ஹாப்பியாக இருப்பேன். சரிம்மா, அப்படி செய்யலாம். சரி அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன். சரி மக்களே, பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல பாடம் படிச்சு கொடுக்கணும். என்ன? சரி அம்மா. ஒன்ன மாதிரி எல்லாரும் டீச்சர் ஆகணும். சரி 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 அம்மா, நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். சரி, வார நோயாளிகளை நல்லபடியாக கவனிக்கணும். அப்பந்தான் திரும்பவும் வருவாங்க, அப்பந்தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். சரி அம்மா, சரி. ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு பேரும் ரெண்டு வாக்கில் வேலைக்கு போய் கிளம்பியாச்சு. இனி நான் மட்டும் வீட்டில் ஒத்த இருந்தேன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனால நானும் அப்படியே வெளியில எல்லாம் சுற்றி ஜாலியாக சுற்றிட்டு எடுத்துட்டு நானும் வர போகிறேன். சரி, கிளாஸுக்கு நேரம் ஆகிட்டு, பெல் அடிச்சாச்சு, கிளாஸுக்கு போவோம். டீச்சர் வணக்கம். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. சரி, நம்ம இன்றைக்கு 3 பாடம் படிக்க போறோம். சரியா? சரி. அது எது இல்லைன்னா தமிழ், இங்கிலீஷ், கணக்கு. சரியா? சரி, தமிழ்ல எத்தனை எழுத்து உண்டு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். சரி, தமிழ்ல எத்தனை எழுத்துன்னா 3 எழுத்து. தா, மீ, இல். சரியா? சரி சரி.
சரி, இன்றைக்கு நம்ம தமிழ் பாடம் முடிஞ்சு சரியா? அடுத்த இங்கிலீஷ் பாடம் எடுக்கேன் சரியா? இங்கிலீஷ் பாடத்துல எத்தனை எழுத்து உண்டு இங்கிலீஷ்ல? இங்க சொன்னாதானே தெரியும் டீச்சர். சொல்லுங்க. 5 எழுத்து. 5 எழுத்து. அது எதெல்லாம்? இ இங் கி லி இஸ். 5 எழுத்து. சரி. டீச்சர் இல்ல, நீ டீச்சரா நான் டீச்சரா? அதனால ஒழுங்கா இருக்கணும். நான் சொல்லியதான் நீங்க கேட்கணும் சரியா? சரி சரி, திரும்ப சொல்லுங்க. நான் சொல்லி தந்தத. தமிழ் 3 எழுத்துக்கள். தமிழ். தமிழ். சரி, ஓகே. இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து? இங்கிலீஷ்ல 5 எழுத்து. இ இங் கி லி இஸ். இங்கிலீஷ். சரி, நல்ல பிள்ளை, உட்காரு. சரி, அடுத்தது இங்கிலீஷ் பாடம் முடிஞ்சு. இன்னைக்கு இனி கணக்கு பாடம் சரியா? சரி. கணக்குல ஒன்றம் எத்தனை சொல்லு? தெரியாது. ஒன்றம் 1 சரியா? 2 இல்ல. இல்ல, நீ மாறி மாறி பேசிட்டு இருக்க. நான் டீச்சரா நீ டீச்சரா? ஒன்றம் 1 தான் சரியா? சரி. சரி, சொல்லுங்க. ஒன்றம் எத்தனை? 1. சரி, நல்ல பிள்ளைங்க. சரி, இன்றைக்கு கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டு போங்க. நாளைக்கு இந்த பாடம் எல்லாம் படிச்சுட்டு வந்துருக்கணும் சரியா? சரி சரி. தேங்க்யூ. நன்றி டீச்சர். சரி சரி, போயிட்டு வாங்க. எப்படி அம்மா கஷ்டப்பட்டு டாக்டர் படிக்க வச்சுட்டாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி தந்தாச்சு. இன்னொரு பேசியும் நிறைய வந்துன்னா நல்லா சம்பாதிச்சு பெரிய பணக்காரி ஆகலாம். சரி பார்ப்போம், பேஷண்ட் வருவாங்க. டாக்டர் டாக்டர் வாங்கம்மா, வந்து உட்காருங்க. கொஞ்சம் முடியல டாக்டர். முடியலையா? ஆமாம் டாக்டர். என்ன பண்ணுதம்மா? உடம்பு கிடுகிடுன்னு இருக்குது டாக்டர். சரி அம்மா, என்ன பண்ணுது? ஒரே வயிற்று போக்கா இருக்கு டாக்டர் 2 நாளா. ஒரே வயிற்று போக்கா? 2 வயிற்று போக்காம்மா? ஒரே வயிற்று போக்கு டாக்டர். அப்படியா? என்ன எல்லாம் சாப்பிட்டீங்க நேற்றைக்கு? வெளியேந்து ஒன்றும் சாப்பிடல டாக்டர். வீட்டில் உள்ள பொருட்களை தான் சாப்பிட்டேன். கிழங்கு, மீன், சக்காப்பழம், மாங்காய் பழம் எல்லாம் நிறைய சாப்பிட்டேன் டாக்டர். அப்படியா? நீங்கள் இவ்வளோ வயசாகுது இல்லாமல் அளவு மீறி சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகும்மா? வயிற்றுலேருந்து தான் போவோம். எத்தனை மரம்மா போச்சுது நேற்றுக்கு? ஐயோ, நான் எண்ணெய் இல்லை டாக்டர். எண்ணாமல் எப்படிம்மா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? இப்போ எண்ணிட்டு வாங்கம்மா. எப்படி எண்ணுறது டாக்டர்? மருந்து தாங்க டாக்டர், எனக்கு கொஞ்சம் முடியல. மருந்து இப்போ தர முடியாது. நேற்று எத்தனை நேரம் போச்சுன்னு சொல்லி எண்ணிட்டு வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். போங்க. எல்லாரும் நல்ல டாக்டர் சொன்னாங்க. நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன் டாக்டர். ஏதாவது மருந்து தாங்க டாக்டர். இப்போ எண்ணிட்டு வந்து தாரேன். எண்ணிட்டு வந்த பிறகு தாங்கம்மா, போயிட்டு வாங்க. நடக்கவே முடியல. எனக்கு விழற போகிற மாதிரி இருக்குது. பெரிய டாக்டர்னு வந்தால் மருந்தையும் தராமல் விரட்டி விட்டுறாங்க. எண்ணிட்டு வான்னு. இவங்க எல்லாம் MBBS படித்தாங்களாம். போலி டாக்டரா என்ன பட்டம் ஒன்றும் தெரியல. ஐயோ, வெளியில போய் சுத்திட்டு வந்து பயங்கர வெக்கையா இருக்குது. என்ன சூடு! வீட்டில் ஃபுல்லா ஏசியில இருந்து வெளியில போய் தலை காட்ட முடியல. பயங்கர சூடா இருக்கு. எங்கேயாவது ஜூஸ் கடை இருந்துன்னா ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு ஜூஸ் கடை இருக்கு. அம்மா, உங்கள்கிட்ட எல்லா ஜூஸும் இருக்கா? ஜூஸ் இருக்கு, எல்லா ஜூஸும் இருக்கு. மாங்காய் ஜூஸ் இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ், எல்லா ஜூஸும் இருக்குது. எல்லா ஜூஸும் இருக்குதா? நான் வந்து வெளியில எல்லாம் போய் எல்லா ஜூஸும் குடிக்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷா ஜில்லுன்னு தான் ஜூஸ் குடிப்பேன். நல்ல வெக்கையா இருக்குதா? ஆமா, அதனால எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்ட்ராபெரி இருக்கா? ஆப்பிள் இருக்கு, எல்லா ஜூஸும் இருக்கு. மேங்கோ எல்லாம் இருக்கு. ஆரஞ்சு ஆரஞ்சு ஃப்ரூட்டி
அப்போ எனக்கு உங்கள் ஜூஸை எல்லாம் பார்த்தா எனக்கு திருப்தி இல்லை. எனக்கு ஃப்ரெஷ்ஷாட்டு ஒரு சர்பத்து தாங்க. என்னம்மா ஜூஸ் தந்திருக்கீங்க? ஒரு டீசெண்டே இல்லையா? இந்த ஜூஸை நான் இப்படி குடிச்சேன்னு தானே என் சாரியில் களைஞ்சுன்னு சொன்னா என்ன ஆகுது? ஒரு ஸ்ட்ரா தாங்க. ஸ்ட்ரா எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் கேட்டா கூலிங்கே இல்லை. ஸ்டாக் ஜூஸை தந்துருக்கு. நான் எவ்வளவு வெக்கையா இருக்குதுன்னு சூடா இருக்குதுன்னு வந்தேன். இங்கே ஜூஸ்ல வந்து கூலிங்கே இல்லை. ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டா ஸ்டாக் ஜூஸை தந்திருக்காங்க. என்ன ஜூஸ் தந்திருக்கீங்க? ஜூஸ் நல்லாவே இல்லை. காசு தந்துட்டுவா. ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் கேட்டா ஸ்டாக் ஜூஸ் தந்திருக்காங்க. இந்த ஜூஸ் ஒன்று நான் காசு ஒன்றும் தர மாட்டேன். இந்த ஜூஸ் நான் ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டேன், நீங்க ஸ்டாக் ஜூஸை தந்துருக்கு. எனக்கு இதுக்கு என்ன ரூபா ஒன்றும் தர முடியாது. பேக்கை போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு வந்துடுவா. சிக்கோட்டா பாட்டு வேணா பழக்கிற மண்ணாடி போட்டுட்டு போறாள். பைசா வந்துட்டு பாப்பா. மக்களே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. என்ன சொல்லி வந்தாங்க டீச்சர்? தமிழ் பாடம் எத்தனை எழுத்துக்கள் உண்டு? 3 எழுத்துக்கள் உண்டுன்னு சொல்லி தந்தாங்க. இங்கிலீஷ்ல 5 எழுத்துன்னு சொல்லி தந்தாவ. 26 எழுத்து உண்டு இல்லையா? அடுத்தது 1 1 2 தானம்மா. ஆமா மக்களே, 1 1 1ன்னு சொல்லி தந்தாவ. தப்பு தப்பு தப்பா சொல்லி தராவ, பாடம் சொல்லி தராவ. சரி மக்களே, நீங்க கவலைப்படாதுங்க. இனி அடுத்த ஸ்கூல் வேற மாத்தலாம். சரி அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி மக்களே, நல்ல பிள்ளைகளுக்கு பாடம் படிச்சு கொடுத்தியா? ஆமாம்மா. எல்லா பிள்ளைகளையும் ஒன்ன மாதிரி டீச்சர் ஆயிடுவாங்களா? ஆயிடுவாங்க. சரி மக்களே. அம்மா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். அப்படியா மக்களே? ஆமா. நிறைய பேஷண்ட் வந்தாங்களா மக்களே? நிறைய பேர் வந்தாங்க. சரி சரி. பிள்ளைகள் தப்பு தப்பா படிச்சு கொடுத்தாங்க டீச்சர். இப்படி எனக்கு மகன் நல்லா படிச்சிருக்கா. BA MA BEd எல்லாம் படிச்ச வச்சுதான் நான் மகளை டீச்சர் ஆக்கியிருக்கேன். எனக்கு மக தப்பா ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டேன், நல்லா படிச்சு கொடுப்பா. அம்மா, இந்த டாக்டர் உங்க மக தானே? ஆமா. அம்மா, நான் ஒரு நோயாளியா வந்தா ஒரே வயிற்று போக்கா 2 நாளா நான் கஷ்டப்பட்டு வந்தா ஒரு மருந்தை தராம எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. அப்படியா? ஆமா. நான் MBBS 4 வருஷம் படிச்ச வச்சு ஒரு டாக்டர் ஆக்கி ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். என்னால் நடக்கவே முடியலம்மா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துலேருந்து 3 பஸ் ஏறி வந்தேன். ஏன்னா ரொம்ப பேர் கேட்ட டாக்டர்னு சொன்னாங்க. வந்தால் உடனே குளுக்கோஸ் போட்டுருவாங்க, நீங்கள் உடனே நல்லாயிருவே அப்படி சொல்லி அனுப்புனா, இங்கே வந்தால் எனக்கு எந்த மருந்துமே தராமல் அனுப்பிவிட்டாங்க. இவங்க எப்படி MBBS படிச்சிருக்காங்கம்மா? காசு கொடுத்து தானே படிக்க வச்சிங்க. என்ன மக்களே, வர பேஷண்ட்டை நல்லா கவனிக்கணும்னு சொல்லி விட்டேன். அம்மா, வயிற்று போக்குன்னு வந்து சொன்னாங்கம்மா. எத்தனை இடம் போச்சுன்னு கேட்டு எண்ணிட்டு வரேண்டாமம்மா. எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? எண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணியிருக்கலாம் இல்ல? நம்ம எமர்ஜென்சியா வாரவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும். அப்பந்தானே அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கும். சரியம்மா, இனி வரும்போது நான் அப்படி பண்ணுவேன். சரியா? சரி. காசு கொடு அம்மா, ஜூஸு காசு கொடு. நான் ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டா நீங்க ஸ்டாக் ஜூஸை தந்துட்டு காசு கேட்குறீங்க. இனி நான் காசு ஒன்றும் தர மாட்டேன். டாக்டர் படிச்ச வச்சிருக்கா, டீச்சர் படிச்ச வச்சிருக்கா, காசா கொடு. ஒரு ஜூஸு காசு தர முடியாது. என் வீடு தேடி வந்திருக்காங்க, எனக்கு கேவலமா இருக்கு. என்ன பொம்பளை? நான் காசு ஒன்றும் தர மாட்டேன். காசா கொடு. MBBS எல்லாம் போச்சுதே, MBBS எல்லாம் போச்சுதே. ஐயோ படிப்புள்ளோரை கல்லறைக்கு கொண்டு போகுதே, ஐயோ படிப்புள்ளோரை கல்லறைக்கு கொண்டு போகுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே,
ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரணம் வாரிக்கொள்ளுதே. சோக்கு நடை சொகுசு நடை எல்லாம் போச்சுதே, சோக்கு நடை சொகுசு நடை எல்லாம் போச்சுதே. ஐயோ சொகுசுலோரை சுடுகாட்டில் கொண்டு போகுதே, ஐயோ சொகுசுலோரை சுடுகாட்டில் கொண்டு போகுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரணம் வாரிக்கொள்ளுதே. என்னங்க நமக்கு சேகரை படித்த வச்சு வேலையிலாக்கி திருமணம் செய்து வச்சு ஒரு மகனும் பிறந்தாச்சு. அவனை படித்த வச்சு நமக்கு நம்ம இனி அவிய நல்லா பார்க்கட்டு, நம்ம இனி நம்ம வேலையை பார்ப்போம். என்ன? சரிங்க சரிங்க. என்ன செய்யணும்? நமக்கு இனி கூலி வேலைக்கு போகணும். அப்படியா? சரி ஓகே. நமக்கு வேலைக்கு போமா? சரி போ போ. சரி நமக்கு வேலைக்கு போயிட்டு வருவோம். சொல்லிட்டு போங்க. சேகரு, நாங்கள் வேலைக்கு போகிறோன்னா. சரி போயிட்டு வாங்க. நீங்கள் சொல்லுங்க. சரளா சரளா. ஹலோ சரளா. பிள்ளை நானும் வேலையை போயிட்டு வரேன். சரி அம்மா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க மாமி, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஐயோ வேலை செய்து என்ன களைப்பா இருக்கு. அப்படியா? கஷ்டமா இருக்கா? ஐயோ ஒரே காப்பி தந்தாளா? காப்பி தரையில. அப்படியா? இல்லை இந்த கப்புங்க. தண்ணி தந்தாலும் மனே குடு குடு மனே. நல்லா இருக்கா? நல்ல டேஸ்டாக இருக்குமா? அப்படியா? நல்ல டேஸ்டாக இருக்கு. செல்ல மனை வளர்த்தது இல்லையா? செல்ல மனாட்டு இல்லையா? நல்லா சரி அம்மா, இனி நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரி சரி போயிட்டோம். இவ்வளோ தூரம் செல்லமாக வளர்த்து ஒரு மகனையும் வளர்த்து இப்படி வச்சுக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லாமலே போயிட்டேன் பார்த்தியா? சரளா நீ கேட்டுக்க. சரி இனிமே சொல்லுவாங்க, இனிமே சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் இருக்கிறதுல ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படி பேசாம போயிட்டான். சரி நமக்கு இனி வேலைக்கு போயிட்டு வருவோம். சரளா வேலைக்கு போயிட்டு வாங்க மாமா, போயிட்டு வாங்க. இப்போ நான் போடாது. வேலையை போயிட்டு வந்தாச்சு. ரைப்பா இருக்கு, உட்காரு. அப்பா ஏன் ரொம்ப களைப்பா இருக்கீங்க? இன்னைக்கு வேலை கொஞ்சம் ஓவரா இருக்கு, களைப்பா இருக்கு. அப்படியா? டீ கொண்டுட்டா? டீ கொண்டாக்கா. தண்ணியும் கொண்டு டீ குடி. டீ குடிடா. நாங்க டீ குடிங்க. அம்மா இவ்வளவு நாள நீங்க எனக்கு டீ தந்தாச்சு. இனி என்ன சரளா இருக்கா, அவக்கு டீ தருவா, அவள்கிட்ட இருந்து நான் வாங்கி குடிக்கேன். நான் தந்தா குடிக்க மாட்டியோ? அவ வந்தாச்சு இல்ல, இனி என் மனைவி. என்ன நினைச்சிருக்க? ஏன் நீங்க உங்க மாப்பிள்ளையை கொடுங்க, நான் ஏன் மாப்பிள்ளையை கொடுப்பேன்? என்ன நினைச்சிருக்க? அசையாட்டு ஒரு மகனே வளர்த்து வச்சேன். இத்தனை வருஷம் நீங்க கொடுத்தீங்க, இது நான் கொடுக்காண்டாமா? சரி அதனால நானும் கொடுக்கலாம். இல்லை நான் கொடுக்காடாதா? கொடுக்கலாம் கொடுக்கலாம். சரி. ஐயோ வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு, கஷ்டமா இருக்குது. சரளா சரளா. என்ன மாமி கூப்பிட்டீங்களா? ஆமா வா, இங்க வாமா. கொஞ்சம் காய்கறி வாங்கி வச்சிருக்கேன், இதை நாளைக்கு சமைச்சு தந்துடுறேன். என்ன? சரி 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 மாமி, சரி சரி சரி. அம்மா அப்பா சரளா, நான் வேலையை போயிட்டு வரேன்.
போயிட்டு வாங்க, போயிட்டு கவனமா போயிட்டு வாங்க. சரி, பத்திரமா போயிட்டு வா. என்ன உடம்பு முடியல, கஷ்டமா இருக்கு, என்ன நான் வரலன்னா செல்வி நான் வேலைக்கு போறேன்னா போயிட்டு வரேன். போயிட்டு நீ உடம்ப கவனிச்சுக்க, மகன்கிட்ட செல்லுன்னா மருந்து வாங்க. சரி. சரளா, சரளா, என்ன மாமி கூப்பிட்டீங்களா? பசிக்கு பார்த்துக்க. அப்படியா? உடம்பு முடியல, பசிக்குது. சாப்பாடு கொண்டு வரேன். எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்கணும். சும்மா சாப்பாடு வேணாம், களியலன்னு சொல்லிட்டு இருந்துக்கிடுவாவ. வேலை செய்து ஏண்ட தானே கொண்டு தாராவ. சரளா, என்னம்மா முறுமுறுத்துட்டே இருக்க? சாப்பாடு கேட்ட சாப்பாடும் தாரா இல்ல. அப்படி ஒன்றும் இல்லையே, நான் சும்மா தானே சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ ஆஸ்தியில சேர்த்து வைத்து எனக்கு ஒரு ஆகாரம் இல்லையா? சரி சரி, இந்தாங்க. என்னம்மா இது? எடுத்து சாப்பிடுங்க. நாய்க்கு போட்ட மாதிரி போட்டுட்டு போறா. இது என்னது? எடுத்து சாப்பிடுங்க. நான் எடுத்து சாப்பிடணுமா? சரி, என் தலையெழுத்து. நல்லாவே இல்லை, நிற்குது. கொஞ்சம் தண்ணி கொண்டாமா? சாப்பிடுங்க, தண்ணி கொண்டு வரேன். சரளா, கொஞ்சம் தண்ணி தாம்மா. நான் இருங்க, தண்ணினா இருக்கு. நீ நாயின்னு நினைச்சிருக்க இல்ல? நான் உடம்பு முடியாம நான் இருக்கேன், நீ எனக்கு தந்தது அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வீட்டில் இருந்துட்டு சும்மா சாப்பிடணும், நேரம் சாப்பாடு தரணும், சுகம் இல்லைன்னு முனங்கிட்டு இருக்குதியா. அவங்க வரட்டும், வந்தோம் நாங்கள் தனி கொடுத்தனும் பெரியோம். என்ன சொல்லி கொடுப்பேன்? ஒரு மகனை, ஒரே ஒரு மகன். அப்படா, வேலையை போயிட்டு வந்தாச்சு. மகனே, மகனே, சேவியர் மகனே. என்ன அம்மா? உடம்பு முடியல பார்த்துக்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவியா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவியா? சரளா, என்னங்க? அம்மாவுக்கு சுகம் இல்லை, நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய். எனக்கு வேலைக்கு போகணும், நான் போறேன். சரிங்க. ஆமாம், அவங்களுக்கு எப்பவுமே சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துக்கிடுவாவ. அவங்கள ஆஸ்பத்திரி மாப்பிள்ளை இருக்குல்ல சொல்ல வேண்டியதானே. வேலையை போயிட்டு வந்தாச்சு. கேட்டிங்களா? எப்பவுமே நேரம் சாப்பாடு கொடுக்கணும். சும்மா சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு இங்கே இருந்தால் சரியாவது, தனியாக போயிடுவோம். அம்மா, என்ன அவளை எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. இனி உங்களோட இருக்க முடியாது. நாங்க இனி தண்ணி குடித்தன போறோம். போகாத, ஒரு மகனே போகாத 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 மகனே, போகாத மகனே. இருக்கணும் முடியாது, உங்ககிட்ட ஒன்றும் இருக்க முடியாது. நாங்கள் தனியாக போகிறோம். மக்களே, வேண்டாம்மா, நம்ம தாத்தா பாட்டியோட இருப்பாம்மா. வேண்டாம், அவிய ஒண்ணு சொன்ன கேட்க மாட்டாவா? இருக்காவம்மா, நம்ம சேர்ந்து இருப்பாம்மா. நம்ம சேர்ந்து மக்களே வா. சரளா, என்னங்க? எனக்கு உடம்புக்கு முடியல. அப்படியா? உடம்பு கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணுது? எல்லாம் ஒரே வலி. ஐயோ, தாங்க முடியல. ஐயோ, இனி என்ன செய்யறதுக்கு? பிள்ளைகிட்ட சொல்லுங்க. மோனே, எனக்கு உடம்பு முடியல, என்னை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் என்ன காட்டு. அப்படியா? உங்களுக்கு உடம்பு முடியல? அன்னைக்கு பாட்டி சொல்லும்போது நீங்கள் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகல, உங்களுக்கு உடம்பு முடியலைன்னு சொன்னால் ஆஸ்பத்திரி போனேன் இல்லை?
அங்க பாரு என்ன மாதிரி அழுகா ஒண்ணு படிச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்கி வச்சிருக்கா வளர்த்து அவனை பாரு வயசா நேரத்துல அவங்களுக்கும் வயசாயிட்டு அவங்கள பாரு ஐயோ அழாதுங்க 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 ஐயோ அவங்களாம் அப்படித்தானே உங்களை பெத்து வளர்த்துருப்பாங்க. நீங்க அவங்கள கூட்டிட்டு போக மாட்டேன், நீங்க மட்டும் ஆஸ்பத்திரி போகணும், உங்களை மட்டும் கூட்டிட்டு போனோம் இல்ல. சரி கூட்டிட்டு போமா பிள்ளை அப்பா கூட்டிட்டு போ. சரி சரி பாவம் போலதான் இருக்கு, கூட்டிட்டு போவோம். சரி வாங்க. தந்தை தாயார் சுற்றத்தாரை மறக்கலாச்சுதே, ஐயோ தனிமையாக கல்லறையில் இருக்கலாச்சுதே, ஐயோ தனிமையாக கல்லறையில் இருக்கலாச்சுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரணம் வாரிக்கொள்ளுதே. தந்தை தாயார் சுற்றத்தாரை மறக்கலாச்சுதே, தந்தை தாயார் சுற்றத்தாரை மறக்கலாச்சுதே, ஐயோ தனிமையாக கல்லறையில் இருக்கலாச்சுதே, ஐயோ தனிமையாக கல்லறையில் இருக்கலாச்சுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரணம் வாரிக்கொள்ளுதே. அன்புமிக்கவர்களே, கடவுள் நமக்கு நல்ல அறிவு, நல்ல வாழ்க்கை, மகிழ்ச்சியான சூழல் இவைகளை தந்திருக்கிறார். நல்ல கல்வி, நல்ல குடும்ப உறவுகளோடு பயணிக்கும் வாய்ப்பினையும் நல்கியுள்ளார். ஆனால் கடவுள் நமக்கு தந்த திறமைகளால் உயர்வு பெற்ற பின் அகந்தை, ஆணவம், அலட்சியம் போன்ற துர்க்குணங்களால் பிறரை அவமதித்து ஏழை எளியவர்களை உதாசீனப்படுத்தி பெற்றோரை மதிக்காமல் பராமரிக்காமல் வாழ்ந்து வரும் தருணங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ்வோம். இறை ஆசி பெறுவோம். நன்றி. உறைவிடம், செல்வம், கல்வி, உறவுகள் என்று எதுவுமே நிரந்தரமல்லாத உலகு. ஆண்டவர் ஒருவரே நிரந்தரம். அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தம் செய்து வாழ்வோம் என்கின்ற கருத்தை குறுநாடகம் வழியாக நிகழ்த்தின அருமையான பெண்கள் சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அனைத்து சிறப்பு நிகழ்வுகளும் பல்சுவை நிகழ்ச்சிகளும் நிறைவு பெற்றன. அடுத்தபடியாக இம்மட்டும் அமர்ந்திருந்து பொறுமை காத்து இந்த நிகழ்வை சிறக்கப்படின நம் அனைவருக்கும் ஆண்டவருக்கும் நன்றி கூற வருகின்றார்கள் திருமதி சஜிலா அவர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய உறுப்பினர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுவரை நம்மை காத்து சிறப்புடன் நடத்தி பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழாவை சிறப்புடன் காண அருள் வழங்கிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு என் நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கம் சிறப்புடன் நடைபெற ஆலோசனைகள் வழங்கி இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருச்சபை ஆயர் ரெவரண்ட் ஆர் டேவிட் ஜபசிங் அவர்களுக்கு எம் சங்கத்தின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறேன். முன்னிலை வகித்து சிறப்பிக்கும் பயிற்சி போதகர் திரு எல் பென்சர் லோயி அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். எங்களை சிறப்புடன் வழிநடத்திய தலைவி டாக்டர் டி மகிழாஜனி அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். எங்கள் சங்க உறுப்பினர்கள், சபை குழு அங்கத்தினர்கள், இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்வை ஒளிப்பதிப்பு செய்து கொண்டிருக்கும் ஜாய் குட் நியூஸ் டிவி நிறுவனத்திற்கும் நன்றி கூறுகிறேன். மாதந்தோறும் சேகர பெண்கள் சங்க கூடுகைக்கு செல்ல இலவசமாக வாகன வசதி ஏற்பாடு செய்து தந்த சபை தெரு டி ஜினோ அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். கோயில் பிள்ளை ஒளி அமைப்பாளர், மாலை நேர திறப்பாளர் ஆகியோருக்கும் நன்றி கூறுகிறேன். யாருக்காவது நன்றி கூற விடுபட்டிருந்தால் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பெண்கள் சங்க ஆண்டு விழாவை கொண்டாடிட ஆசீர்வாதம் தந்தீரே. பெண்கள் சங்க ஆண்டு விழாவை கொண்டாடிட ஆசீர்வாதம் தந்தீரே. நன்றி நன்றி நன்றி
நன்றி நன்றி சபை குழுவிற்கு நன்றி 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 சபை போதகருக்கு நன்றி 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 சபை குழுவிற்கு பெண்கள் சங்க ஆண்டு விழாவை கொண்டாடிட ஆசீர்வாதம் தந்தீரே. கோயில் பிள்ளைக்கு நன்றி நன்றியே. மாலை நேர திறப்பாளருக்கு நன்றி நன்றியே. கோயில் பிள்ளைக்கு நன்றி நன்றியே. மாலை நேர திறப்பாளருக்கு நன்றி நன்றியே. பெண்கள் சங்க ஆண்டு விழாவை கொண்டாடிட ஆசீர்வாதம் தந்தீரே. ஒலி ஒளி அமைப்பாளருக்கு நன்றி நன்றியே. சபை மக்களுக்கு நன்றி நன்றியே. ஒலி ஒளி அமைப்பாளருக்கு நன்றி நன்றியே. சபை மக்களுக்கு நன்றி நன்றியே. பெண்கள் சங்க ஆண்டு விழாவை கொண்டாடிட ஆசீர்வாதம் தந்தீரே. திருச்சபை கிளை சங்கம் வாழ்க வாழ்கவே. பெண்கள் ஐக்கிய சங்கம் வாழ்க வாழ்கவே. திருச்சபை கிளை சங்கம் வாழ்க வாழ்கவே. பெண்கள் ஐக்கிய சங்கம் வாழ்க வாழ்கவே. பெண்கள் சங்க ஆண்டு விழாவை கொண்டாடிட ஆசீர்வாதம் தந்தீரே. பெண்கள் சங்க ஆண்டு விழாவை கொண்டாடிட ஆசீர்வாதம் தந்தீரே. தொடர்ந்து நாம் இந்த நிகழ்வின் நிறைவாக ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் ஏறெடுப்போம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு கடவுளை இறைவா, மனமகிழ்வான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். நீர் எங்களுடைய திருச்சபையில் தந்திருக்கின்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழாவினை சீரும் சிறப்புமாக கொண்டாட ஆண்டவர் அனுக்கிரம் செய்தீர், நன்றி சொல்லுகின்றோம். கடவுளே, ஒவ்வொருவரும் ஒற்றுமை உணர்வோடு முயற்சி செய்கின்ற நல்ல சிந்தைகளோடு செயல்பட, அதன் வழியாய் தங்கள் வாழ்விலே ஆசிகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரம் செய்ய வேண்டும் என்று முடத்தில் வேண்டுகின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அங்கத்தினர்களால் நடித்து காட்டப்பட்ட நாடகம் இவைகள் வழியாக எங்களோடு பேசினீர், நன்றி சொல்லுகின்றோம். கடவுளே, உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழுகின்ற பாக்கியம் தந்து எங்களை ஆசீர்வதியும். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அங்கத்தினர்கள், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குறிப்பாய் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற தம்மடியார்கள் ஒவ்வொருவரும் கிருபை நிறைவாய் தங்கியிருக்கும்படி செபிக்கின்றோம். நாங்கள் படைத்த அன்பின் காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரியும். மேலான நன்மைகளை தாரும். இல்லங்களுக்கு கடந்து செல்லுகின்றோம். உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கியிருக்கட்டும். நீரை எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். இரவிலே நல்ல நித்திரை தாரும். காலிலிருந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டு எங்களுக்கு அனுக்கிரம் செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். காரிருளில் என் நேச தீபமே நடத்துமேன். வேரொளி இல்லை வீடும் தூரமே நடத்துமே. நீ தாங்கி தூர காட்சி ஆசியேன் ஓரடி மட்டும் என் முன் காட்டுமே. ஆமென். தந்தையாம் கடவுள் அன்பும் மைந்தரா இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இன்றும் என்றும்
நம்முடன் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.